ஓடியா 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 பப்பு இந்தா பப்பு இந்தா ஓடியா. இந்த பேர் உனக்காக ஆயா சொன்னாங்க சிக்கன் வாங்கிட்டு வந்து பாரு. இந்தா சிக்கன் மோமோ சாப்பிடு. அம்மா கிட்ட வந்து அந்த கண்ணை பிடிச்சி தொடச்சிருவாங்களா அம்மா. கொள்ளம்மா கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடு. கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடு. இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நான் அவங்களுக்கு புரிய வைக்க தான் செஞ்சேன். அவங்களை காயப்படுத்தவும் இல்லை, கஷ்டப்படுத்தவும் இல்லை. இதை நான் செஞ்சதுனால இந்த பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்திருக்கேன், பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்திருக்கேன். இன்னும் சொல்ல போனா வெற்றிசனோட வாழ்க்கையை காப்பாத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக கடி சாப்பிட்ணும். தொட்டு கொடுத்தாலும் வானாங்கிற வாங்க மாட்டேங்கிற. எனக்கு உண்மையா புரிய வச்சாரு. ஆபரேஷன் பண்ணும்போது வலிக்கதானே செய்யும். ஆனா வலிக்கதான் நம்ம ஆபரேஷன் பண்ணலன்னா பிரச்சனை ஆயிடும்ல. அந்த மாதிரிதான் சித்து சார் பண்ணதும் ஒரு நல்ல ஆபரேஷன் தான். சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. யாரும் இல்லை, நீ சாப்பிடு. இனிமே உங்க வாழ்க்கைய எப்பவுமே தொந்தரவு பண்ண மாட்டேன். நீ சாப்பிட்றியே. நீங்க மாமாவை கல்யாணம் பண்றதுக்கு மட்டும் சரின்னு சொல்லுங்க. என்ன யோசிக்கிற? நானே சொல்றேன்டா, சரின்னு சொல்லிட்டா அதுதான் சரியான முடிவு. தயவு செஞ்சு சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. கட்டி சாப்பிடு. நான் பண்ணது பெரிய தப்பு. கார்த்திகை வீட்டுக்குள்ள விட்டுருக்க கூடாது, அவனோட இருந்திருக்க கூடாது, அவனுக்கு சப்போர்ட் பண்ணிருக்க கூடாது. ஏன் பிள்ளையாவே இருந்தாலும் அவன் இவ்வளவு மோசமானவனா இருப்பான்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்தேன். அன்னைக்கு உன் மாமாவுக்கு கொள்ளி வைக்க கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடு. திருந்தவே இல்லை.